ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாய். 4-5 நாள் லைவ்ல நிறைய பேர் கேட்டிருந்தது. நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா கார்டன் டூர் போடுங்க, கார்டன் டூர் போடுங்க, கார்டன் டூர் போடுங்க அப்படின்னு தான். அதில் தான் சரி நம்ம இனிமேல் வாங்கி வைக்கிற செடி வேணால் அடுத்த விலாகில் போடலாம், இனிமேல் யாரையும் கேட்க வேண்டாம் அப்படின்றனால நாங்கள் கார்டன் வீடியோ போட போகிறோம். இப்போ அதான் கார்டன் தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வெத்தலை கொடியிலேருந்து, இந்த வெத்தலை கொடி யார் கொடுத்தாங்கன்னா எங்கள் சித்தி மன்னார்குடியிலேருந்து கொடுத்தாங்க. அது போக இங்கே கொஞ்சம் ஒருத்தவங்களும் கொடுத்தாங்க, இங்கே பக்கத்தில் வாத்தியாரம்மா இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் கொடுத்தாங்க வெத்தலை கொடி. இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அப்படியே மேலே இந்த இவ்வளோ தூரம் ஏறி. இது ஃபஸ்ட்டு நம்ம வெத்தலை கொடி வச்சுருக்கோம். ரெண்டாவது வாழை மரம், இங்கே இங்கே 4 வாழை மரம், அங்கிட்டு ஒரு மரம், அப்புறம் இந்த பக்கம் நம்ம வாழை மரத்தில் தாரும் விட்டுருக்கு. ஒரே ஒரு தார் விட்டுருக்கு. அது இன்னும் ஒரு 15 நாள் ஆகும் நல்லா பழமாக வருது. அதுக்கப்புறம் பழுக்கிறதுக்கு 15 நாள் ஆகும் எங்கள் தாத்தா சொன்னாங்க. அப்புறம் அங்கே ஒரு 4-5 வாழை மரம் இருக்குது. அப்புறம் வாங்க இங்கே இந்த பக்கம் பாத்ரூம். நீ என்னடி அப்பலாம்னுக்கிட்டே இருக்க, என்ன தெரியும்? பாத்ரூம் தண்ணி வரும் இல்லையா, இந்த பக்கத்து குளிக்கிற தண்ணிலாம் வர்ற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இது நார்த்தாம்பழம், நார்த்தாங்காய் இருக்குல்ல, அந்த பழம், அந்த காய் இப்போ தான் துளிர் வருது. இது வந்து 100 ரூபாய்க்கு சம்திங் வாங்கியாந்து வச்சேனா. அதுக்கப்புறம் இது வந்து அண்ணாச்சி பழம், இது வந்து மல்லிகைப்பூ. அங்கேருந்து செல்வா பிடிங்கி இது ஓரத்தில் வையின்னு வச்சு சொன்னார். அது பட்டுவே போகுது, அங்கே இருந்தப்போ கூட நல்லா தலை இருந்துச்சு, பூக்கவே மாட்டேங்குன்னு செல்வா சொன்னார். அது வந்து ஒரு சில இது கிளைமேட்டில் தான் வந்து அது பூக்கும், அது அப்போ தான் வந்து சீசன் சொல்லுவாங்கள்ல, அந்த சீசன். இது வந்து ஒரு கத்தாழை செடி இங்கே இருக்குது, இது வந்து பாம்பு கத்தாழைன்னு சொல்லுவாங்க. அது செம்பருத்தி செடி, இது வந்து குச்சா வந்து ஒடிச்சு வச்சேன், அது இப்போ துளுர்த்து வருது. ஒத்த செம்பருத்தி இருக்குள்ள சிவப்பு கலர், அதான் பாம்பு கத்தாழைன்னு சொல்கிறது. இது இங்கிட்ட ஒரு கத்தாழை இருக்குது, இங்கிட்ட ஒரு கத்தாழை. இது வந்து லெமன், இதுதான் என் தம்பி. ஆனால் இதுதான் சந்தேகம், இது லெமனா நார்த்தியான்னு தெரியல, அது நம்மள லெமனா நார்த்தியான்னு தெரியல, தெரிஞ்சவங்க. இது லெமன், எனக்கு தெரிஞ்சது லெமன், என் தம்பி கொடுத்த செடி இது. அது நார்த்தான், அது நார்த்தான் இலை தான் அப்படி வளைஞ்சு வரும். இது எலும்புச்சாம்பழம், இங்கே வந்து தரணிஸ் செடி, சும்மா நெல் எட்டு வந்து போட்டான். இது வந்து பீன்ஸ் விதை, தட்டைப்பயிர். எங்கோ கடைக்கு போவேல கொஞ்சோண்டு அங்கேருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தோம். இது தர்னிஸ் நெல் போட்டது, இது வந்து வெத்தலை கொடி. அங்கேருந்து செல்வா எடுத்து இங்கே வச்சு விட்டுருக்காரு. சரி இந்த மரத்தில் என்ன அப்படியே சுற்றி விடலாம் அப்படின்றக்காக அந்த பக்கம் சைடு பார்த்துறோமா. இந்த சைடு முடிச்சுட்டு அந்த சைடு நம்மளோட பலாக்கண்ணுங்க. இது ஒரு பலாக்கண்ணு, அது ஒரு பலாக்கண்ணு, 2 பலாக்கண்ணு வருது. பக்கத்தில் இது சீத்தாப்பழம் அந்த மரம் ஒன்று வருது. நெக்ஸ்ட்டு இது வந்து மாங்காய் கன்று உயரத்துக்கு வந்துருச்சு, இவ்வளோ ஊண்டு இருந்துச்சு. இது வந்து குச்சியை மலையில் வந்து எப்பயுமே நம்ம செடி வைக்கல, மொதல் நாள் மழை பெஞ்சு மறுநாள் வந்து மொதல் நாள் மழை பெஞ்சனால ஈரமாக இருக்கும்ல, அதில் வந்து குச்சியாக ஒடிச்சிட்டு வந்து வச்சாலே துளுரும். அந்த மாதிரி குச்சியாக வச்சது தான் இந்த குச்சி. ஒத்த செம்பருத்தி. இது வந்து நம்மளோட மருதாணி இலை, மருதாணி செடி. இங்கே பாருங்க, நல்லா வளருது, துளுத்து வருது. டெய்லி மரமாக வரணும். இங்கே வர்றது பூரா நேராக ஒரே குச்சி மாதிரி குச்சியாக மேலே இப்படி படர்ந்து வர மாட்டேங்குது. வெட்டி விட்டால் படர்ந்து வருமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்து வீட்டுக்காரக்கா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க, அவங்க கொடுத்த இது இட்லி பூ. இதெல்லாம் இட்லி பூ செடி ஒரு 5 செடி இருந்துச்சு, இப்போ எல்லாம் 4 இருந்துச்சு. இந்த இடத்துல 1 இருந்துச்சு, இது பட்டு போயிருச்சு. ஆனால் காயலை, பட்டு போயிருக்கு. 1 2 3 இப்படி வர்றது என்ன. இது வந்து இந்த செடி வேலி செடி சொல்லுவாங்க. இங்கே வைக்கிறது என்ன ஆகுதுன்னா, கோழி வந்து கொத்தி போயிடுது. அதில் தான் பாதி இலையை பார்த்தீங்கன்னா கிள்ளி இருக்கும். இது வந்து அடுக்கு மல்லி. இங்கே ஒரு குச்சி வந்து ஒடிச்சு வச்சேன், அது துளுத்து வருது. இது வந்து வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க, அந்த இது ஈரத்தில் வளரும். இது வந்து பலாக்கண்ணு. இங்கே வந்து நிறைய பலாக்கன்று இருக்குது. இது வந்து வேலிக்காக நான் வந்து வச்சேன். இது குச்சி செம்பருத்தி குச்சி, இந்த செம்பருத்தி குச்சி, இது செம்பருத்தி குச்சி. இது வந்து இங்கிட்டு மாமரம், இது மாமரம். இது பிடிங்கி தான் நடுவில் நடணும். இது வந்து பன்னீர் ரோஸ், இங்கே நான் கடைகளில் வாங்கி வச்சது. பன்னீர் ரோஸ். முருங்கை குச்சி இங்கே பக்கத்தில் இது பண்ணாங்க, அவங்க கொடுத்தாங்க. இது துளுத்து வந்துச்சு, இப்போ காணோம். துளுத்து வந்துச்சு, தண்ணி ஊற்றணும் டெய்லி. பட்டு போயிடுச்சு, டெய்லியும் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கேன். பட்டு போயிடுச்சு, பட்டு போயிடுச்சு. இது செம்பருத்தி செடி தான், ஒத்த செம்பருத்தி தான். அப்புறம் வாங்க, இனிமேல் தான் இருக்குது நிறையா செடி, இனிமேல் தான் மரமாக வேறு செடியெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுலேருந்து போயிடுவோமா.
இது வந்து செல்வா போட்ட ரம்பூட்டான் சொன்னேன் இல்லையா, அந்த ரம்பூட்டான் வந்து ஒரு 5-6 இது போட்டார். இங்கே பாருங்கள், 1 2 3 4, இங்கே ஒன்று வர 5 6, இந்த இடத்துல ஒன்று வருது 7, அப்படியே லைனாக வந்துக்கிட்டு இருக்குங்க. பிடிங்கி தனித்தனியாக தான் நடணும், அது கொஞ்சம் பெருசாக வளரும். கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதில் உள்ள விதையை எடுத்து வந்து இது பண்ணிட்டேன். சும்மா போட்டேன், அது வந்து எவ்வளோ செடி கொசன்னு வந்துது. இது வந்து நம்ம இதுக்கு போயிருந்தோம் இல்லையா, பட்டுக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்டு போய் பார்க்குறக்காக போனோம். அங்கே கார்டன் இருந்துச்சு, அங்கே போய் நாட்டு பன்னீர்னு வாங்கிட்டு வந்தது. நாட்டு ரோஸுன்னு வாங்கினது. கருவேப்பிலை செடி இது செல்வா வந்து மரமாக வரட்டும்னு இதுக்கு மட்டும் அப்படியே வேலி மாதிரி போட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு. இது வந்து பலாக்கன்று. இதில் ஒரு வெத்தலை கொடியை சுற்றி விட்ருக்காரு. இங்கே ஒரு வெத்தலை கொடி வச்சிருக்கு, நல்லா வளர ஆரம்பிக்குது. இப்போ தான் அந்த இது துளுத்து வருது. இது வந்து சப்போட்டா. இது வந்து நான் கடையில் அங்கே வந்து வச்சது மாதுளை பழம் செடி. இங்கே ஒரு தென்னங்கன்று இருக்குது. இது வந்து வாட்டர் ஆப்பிள். இப்போ தான் துளுத்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு துளிர் வருது, கீழே ஒரு இங்கே பாரு, அங்கே ஒரு துளிர் வருது. இப்போ இது பிடிச்சிக்கிச்சு வாட்டர் ஆப்பிள். இது வந்து மாம்பழம். இது வாட்டர் ஆப்பிள். இந்த வாட்டர் ஆப்பிள் மட்டும் துளுக்கலன்னா இது ரெண்டுமே எங்கே வாங்கிட்டு வந்ததுன்னா நம்ம இதில் வாங்கிட்டு வந்தது. அங்கே பஸ் ஸ்டாண்டு பார்க்க போனோம்ல, அன்னைக்கு வாங்கின வாட்டர் ஆப்பிளோட தான் அந்த பூச்செடி வாங்கினாங்க. அந்த 2 அது பேராவூர்னியில் வாங்கினது. இது இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து பேராவூர்னியில் வாங்கினது. இந்த 2 வாட்டர் ஆப்பிளும் அந்த செடியும் வந்து நம்ம இந்த வாட்டர் ஆப்பிள் நல்லா துளுக்குது பற்றியா இல்லை? எங்கே பாரு, இப்போ இதில் மட்டும் துளுரை காணும். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நல்ல செடி வேறு பிடிச்சிருச்சுன்னா துளுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆப்பிள் மரங்க, சாதாரண ஆப்பிள் இருக்குல்ல, அது வாங்கினது. செல்வா வந்து பேராவூர்னியில் ஆப்பிள் 300 ரூபா 350 ரூபாய்க்கு வாங்கணும். இங்கே வாழை மரம் வச்சுருந்தா அதில் இலையை இதாகவும் கோழி அப்படியே இப்படி இலை தொங்கவும் இங்கே வரிசையாக ஒரு 4 வாழை மரம் இருந்துச்சு. அது இடம் ராசியில் போல், அதனால் போயிடுச்சு, கருகிடுச்சு. இது எங்கள் அத்தை பெரியத்தை கொடுத்தது நாவமரம். திருச்சியில் இருக்காங்க, அவங்க கொடுத்தது. இங்கே ஒரு தென்னம்புள்ள இருக்குது. இது தாங்க இது ஃபுல்லாக இதெல்லாம் கருவேப்பிலை செடி. இங்கே எங்கே பார்த்தாலும் கார்டனாக இது கருவேப்பிலை தாங்க வரும். இங்கே மாங்காய் போட்டிருந்தோம், இந்த லேசாக இது மட்டும் துளுத்து வருது. இதில் வந்து பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது வந்து நாட்டு விதை கொடுத்துருந்தாங்க இங்கே உள்ள அண்ணா. அதை போட்டோம், அது அதுவும் இதாகிடுச்சு. இது வந்து மாங்காய் கன்று, அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய கார்டன். இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது, அங்கிட்ட ஒரு வேப்ப மரம், 2 வேப்ப மரம், அப்புறமா தென்னை மரம், மாமரம். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய மாமரம். இந்த இதுவும் மாமரம் தான், இது பெரிய மாமரம். வேற என்ன? வேற அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய கார்டன் டூர்னீங்க. இதில் வந்து வைக்காத எங்களோட மரமாக சொல்லுங்க. எங்களோட இடத்துல வந்து மரமா இல்லாத செடி வந்து என்னது இல்லை, நாங்கள் சொன்னதில் என்ன இல்லைன்னு நீங்கள் வீடியோ பார்க்கல எழுதி வச்சுக்கிட்டு என்ன இல்லை என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த குச்சி கிடக்குல, அந்த விறகு கிடக்குல, அதெல்லாம் எடுத்து அந்த இடம் வரைக்குமே நம்மளோட தான். அதுலேருந்து இந்த தென்னை மரம் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து நம்ம இடம் தான். அந்த இடம்லாம் சும்மா தான் இருக்குது, அந்த இடத்துல வைக்கலான் இருக்கோம். மரமாக வச்சோம்னா அந்த இடத்துல வைக்கலான் இருக்கோம். ஏன்னா எல்லாமே அரசில் இங்கேயே வைக்க வேணாம் அப்படின்னு. என்ன மரம் வந்து வைக்கலை, அது வந்து எது வைக்கலாம் அப்படின்னு வீட்டில் வளர்க்குறதா எது வைக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து வச்சுருவோம். உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன மரம் இருக்குது இல்லை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நான் வந்து நிறையா பூச்செடி வைக்கிறத விட செல்வா வந்து செடியாக வைக்க வேண்டாம், மரமாக வச்சா நம்ம பேரம்பேத்திக்க கூட சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படின்னு நினச்சி தான் அந்த வாட்டர் ஆப்பிள்லாம் நான் திங்கலாம் வரல, என் பேரம்பேத்திங்க திங்கட்டும் அப்படின்னு தான் வாட்டர் ஆப்பிள்லாம் வச்சார். வளர்ந்துரும் 2 வருஷம் 3 வருஷம் வளர்ந்துச்சுன்னா போதும். கார்டன் டூரில் இந்த செடி மரம் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.